உங்கள மதிக்காத ஒருத்தர, உங்கள மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்துற ஒருத்தர, உங்களுடைய கண்ணீருக்கு கூட மதிப்பு கொடுக்காத ஒருத்தர ஏன் இன்னும் உங்களால விட முடியல? நான் அவர ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அது காதல் இல்லாம கூட இருக்கலாம். சைக்காலஜி சொல்றது என்னன்னா, சில ரிலேஷன்ஷிப்ல நம்ம மனசு அந்த மனுஷன காதலிக்கிறது இல்ல. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு நாள் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம ஏங்குற அந்த அன்புக்கு தான் அடிமையாகுதுங்க. அதனால தான் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம், ஒரு நாள் மாறிடுவாரு அப்படின்னு நம்மள நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த வீடியோல உங்கள மதிக்காத ஒருத்தர ஏன் உங்களால விட முடியல? அதுக்கு பின்னாடி இருக்க 5 முக்கியமான சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் என்ன? அதிலிருந்து எப்படி வெளியில வரலாம்? அப்படிங்கறத டீகோட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காரணம் 1, இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? உங்களை தினமும் அன்பா நடத்துற ஒருத்தரை விட எப்பவாவது மட்டும் அன்பு காட்டுற ஒருத்தரை மட்டும் தான் நம்மளால மறக்க முடியாம போயிடும். சைக்காலஜில இதை இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து ரிவார்டு கிடைக்காம இடையிடையே கிடைக்கிற ரிவார்டுக்கு தான் நம்ம மனசு ஏங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க, ஒரு லக்கி டிரா விளையாடுறீங்க. 100 தடவை ட்ரை பண்ணா ஒரு தடவை மட்டும்தான் பிரைஸ் கிடைக்கும். ஆனா அந்த ஒரு பிரைஸ்க்காகவே தான் மக்கள் மீண்டும் மீண்டும் விளையாடுறாங்க. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல 90% காயப்படுத்திட்டு 10% மட்டும் அன்பு காட்டினாலும் இன்னொரு தடவை நல்லா நடந்துக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம மூளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அவங்க சில நேரத்துல எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க, பெரும்பாலும் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு பாருங்க. ஒருத்தருடைய கேரக்டரை ஒகேஷனல் கைண்ட்னஸ் டிசைட் பண்ணாதுங்க, கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் தான் டிசைட் பண்ணும். காரணம் 2, ட்ராமா பாண்டிங். ஒரு நாள் ரொம்ப அன்பு, அடுத்த நாள் ரொம்ப காயப்படுத்துறாங்க, மீண்டும் மன்னிப்பு கேட்குறாங்க, திரும்பவும் காயப்படுத்துறாங்க. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும்போது நம்ம பிரெயின் அந்த ரிலேஷன்ஷிப்பை சேஃபாக ஃபீல் பண்ணாது, பட் நெசசரியாக நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் அவரை விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது வழியிலிருந்து வெளியில் வர மாதிரி இருக்காதுங்க, உங்கள் உயிரையே பிரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் ஃபீல் பண்ணுற அட்டாச்மெண்ட்டை வச்சு டெசிஷன் எடுக்காதீங்க, அவரோட பிஹேவியரை வச்சு டெசிஷன் எடுங்க. காரணம் 3, அட்டாச்மெண்ட் தியரி. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். சின்ன வயசில் உங்களுக்கு அன்பு ஈஸியாக கிடைச்சதா, இல்லை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அப்படி வளர்ந்தீங்களா? சைக்காலஜியில் இதை அட்டாச்மெண்ட் தியரியோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. குழந்தை பருவத்தில் உருவான அந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பெரியவங்களானதுக்கப்புறமும் கூட ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ ஆகுது. அதனால தான் ரெஸ்பெக்ட் கிடைக்காத இடத்துல கூட இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்கள் சைல்ட்ஹுட் woundsக்கு இப்போ இருக்கிற பார்ட்னர் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுங்க, ஆனால் அதை ஹீல் பண்ண வேண்டிய பொறுப்பு இப்போ உங்களோடது தான். அதனால் இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலுக்காக மட்டும் உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா காலம் முழுக்க அந்த வழியை சுமந்துட்டே இருக்கணும். ஆனாலும் அதை கூட நம்ம கன்சிடர் பண்ணாமல் இதுதான் நல்லது, இதுதான் சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மூளை தொடர்ந்து அந்த மனிதரோடையே பயணிக்க விரும்புது. காரணம் 4, சங்க் காஸ்ட் ஃபேலசி. இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, பாதி படம் பார்த்துட்டீங்க, ஆனால் அந்த படம் பெருசாக உங்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் என்ன நினைப்பீங்க? சரி, பாதி படம் பார்த்தாச்சு, இன்னும் இருக்கிறத மீதியும் பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நிறைய ரிலேஷன்ஷிப்பில் மக்கள் யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூட ஒரு 10 வருஷம் குப்பை கொட்டிட்டேன், இன்னும் திரும்ப என்னோட லைஃப்பை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி என்னால் தனியாக வாழ முடியாது, எனக்கு தனியாக வாழ்கிறதுக்கும் பயமாக இருக்குது, இந்த டைம்குள்ளே என்னோட எல்லா எஃபோர்ட், டைம், என்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், திரும்ப என்னால் புதுசாக ஸ்டார்ட் பண்ண முடியாது, போனது போச்சு, இன்னும் இருக்கிற காலத்துக்கு இப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த பெயினை கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஸோ இதை தான் சைக்காலஜியில் சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவங்க ஒரு 10 வருஷத்தை இழந்திருக்காங்கன்னு வைங்களேன், அடுத்த ஒரு 20 வருஷத்தை இழக்கிறக்கும் அவங்க மூளை ரெடியாக இருக்கும். காரணம் 5, ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன். ஸோ இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் இருந்தாச்சு, எனக்குன்னு 2 குழந்தைங்க இருக்காங்க, இப்போது என்னுடைய கணவர் என்னை நல்ல விதமாக நடத்தலை, என்னை கேர் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நான் அந்த உறவை விட்டு போயிட்டாலோ, இல்லை மேரேஜ் இல்லை ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, லவ் ரிலேஷன்ஷிப், ஒருவேளை என்னுடைய பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் போயிட்டாலோ எனக்கு தனியாக வாழ்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குது, என்னால் தனியாக சர்வைவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே இருக்குது, என்னுடைய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அவர் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, என்னை மோசமாக ட்ரீட் பண்ணாலும் நான் அவர் கூட இருக்கிறது மட்டும்தான் சேஃப் அப்படின்னு யோசிச்சு நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் சைக்காலஜியில் ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கட்டத்துலையும் நான் தனியாக இருந்தால் எனக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத அந்த மூளை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது. அதுதான் அதோட முக்கியமான காரணம். இப்போ நான் சொன்ன இந்த 5 உளவியல் காரணங்களில் நீங்கள் எந்த காரணத்தினால உங்களை மதிக்காத ஒருத்தர் கூட விடாமல் பிடிச்சிட்டே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரிலேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செஞ்சுட்டு டீகோட் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்தந்த காரணத்தினால தான் நான் அவரை விட முடியலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக ஒரு சில சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தீர்வு 1, பேட்டர்ன் அவேர்னஸ். அதாவது பேட்டர்ன்ஸை கண்டுபிடிங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா,
ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் தனித்தனியாக பார்க்குறது. இந்த தடவை மட்டும்தான் இப்படி செஞ்சாரு, அவருக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும், ஏதோ கோபத்தில் பேசிட்டாருன்னு ஒவ்வொரு சம்பவத்துக்கும் காரணம் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் சைக்காலஜி சொல்கிறது, ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்களுடைய பேட்டர்னை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நோட் புக் எடுத்துட்டு அவர் உங்களை எப்பெல்லாம் காயப்படுத்தினாரு, எப்போ அன்பு காட்டினாரு, எப்போ மன்னிப்பு கேட்குறாரு எல்லாத்தையும் எழுதுங்க. ஒரு மாதம் கழிச்சு அந்த பேப்பரை பார்த்தா உங்களுக்கே உண்மை புரியும். அது கோஇன்சிடென்ட்டாக நடந்ததா இல்லை பேட்டர்ன் வைஸாக நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீலிங்ஸ் மறைக்கிறத பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் காமிச்சிருங்க. தீர்வு 2, எமோஷனல் டீடாக்ஸ். உங்கள் ட்ராமா பாண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மனிதரை விட்டு விலகிற முதல் சில நாட்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் அவரை உண்மையாக காதலிக்கிறதால மட்டும் கிடையாது, உங்கள் பிரெயின் அந்த எமோஷ்னல் சைக்கிளுக்கு பழகி போயிருக்கும். அதனால் உடனே டிசிஷனை மாற்றாதீங்க. உங்களுக்கு ஒரு 30 நாள் எமோஷ்னல் டீடாக்ஸ் கொடுங்க. தேவையில்லாத மெசேஜஸ் இல்லை, தேவையில்லாத சோஷியல் மீடியா செக்கிங் கிடையாது, தேவையில்லாத கால்ஸ் கிடையாது. கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ் கிடைச்ச பிறகு உங்கள் எமோஷன்ஸ் அமைதியாகும். அப்போது எடுக்கிற டிசிஷன்ஸ் பொதுவாக தெளிவாக இருக்கும். தீர்வு 3, காக்னேட்டிவ் டிசனன்ஸ். அதாவது ஒரு நாள் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாரு, அடுத்த நாள் உங்களை காயப்படுத்துறாரு. இது திரும்ப திரும்ப நடக்கும்போது உங்கள் மூளை 2 விதமாக யோசிக்க ஆரம்பிக்கும். நம்மளை கஷ்டப்படுத்துறாரு, அதே சமயம் நம்ம மேலே அன்பு காமிக்கிறாரு இல்லையா, ஸோ நான் என்னதான் பண்ணட்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய மன போராட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, அதை 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்றில் அவர் எவ்வளோ உங்களை சந்தோஷமாக வச்சிருக்காரு, உங்களை எவ்வளோ புரிஞ்சுக்கிறாரு, இன்னொரு சைடு எதுக்கெல்லாம் உங்களை காயப்படுத்தினாரு, எப்படி காயப்படுத்தினாரு. ஸோ இந்த 2 சைடையும் உங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணிட்டே வாங்க. ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் எது அதிகமாக இருக்குது, உங்கள் மேலே காட்டுற அன்பு அதிகமாக இருக்கா இல்லை தேவையில்லாமல் உங்களை காயப்படுத்துறாரு அது அதிகமாக இருக்கா. ஸோ இது 2யும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய மன போராட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கணும். ஆமாம், நம்மளை அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு, காரணமே இல்லாமல் நம்மளை கத்துறாரு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்போம், இல்லை அவர் ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு அதனால தான். ஸோ இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி நம்மளே அந்த கஷ்டத்துக்குள்ள வச்சு அடைச்சுக்க பார்க்குறோம். அது இல்லாமல் சைக்காலஜியில் சொல்ற மாதிரி காக்னேட்டிவ் டிசனன்ஸ், அதாவது அந்த மன போராட்டத்தை நீங்களே ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். இதுதான் அதிகமா இருக்கு, என் மேல அன்பு அதிகமாக தான் காமிக்கிறாரு, அப்பப்போ சண்டை வர்றது இயல்பு தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஓகே தான். பட் அன்பை என்னைக்காவது கொடுத்துட்டு அதிகமா உங்களை காயப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த உறவை விட்டு விலகணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். தீர்வு 4, எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட். நம்ம எமோஷனல் எனர்ஜி முழுசையும் ஒரே ஒரு மனிதர் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அவரை இழக்கிறது வாழ்க்கையை இழக்கிற மாதிரி தோணும். இதனால தான் சைக்காலஜியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க, டோன்ட் இன்வெஸ்ட் ஒன்லி இன் ஒன் ரிலேஷன்ஷிப். உங்கள் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. உங்கள் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் கெரியரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் லேர்னிங்கில், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம்ஸ், இது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் முழு வாழ்க்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் சந்தோஷம் ஒரே ஒரு மனிதரை மட்டும் சார்ந்து இருக்காதுங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான எமோஷனல் ஃப்ரீடம். கடைசியாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் கொடுக்கட்டுமா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களை உண்மையாக மதிக்கிற ஒரு 5 பேரோட பேரை எழுதுங்க. அடுத்த பேப்பரில் உங்களை அடிக்கடி காயப்படுத்துகிறவங்களோட பேரையும் எழுதுங்க. இப்போ உங்கள் நேரமும் சக்தியும் எந்த லிஸ்ட்டுக்கு அதிகமாக போகுதுன்னு பாருங்கள். உங்களை அதிகமாக நேசிக்கிறவங்களையா இல்லை அதிகமாக காயப்படுத்துகிறவங்களையா? அந்த ஆன்சர் தான் உங்களுடைய மாற்றத்துக்கான முதல் படி. கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க, அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. உங்களை இழந்ததுக்கு அப்புறமா கிடைக்கிற எந்த ஒரு உறவும் உங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்காது. முதல்ல உங்களை நீங்கள் இழக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, உங்களுடைய இமோஷன்ஸை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் போதும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறுறதுக்கு. உங்கள் கூட இருக்கவங்கள நீங்கள் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட ஐடியா கிடையாதுங்க. பட் அவங்க கூட இருக்கும்போதே உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுடைய மன அமைதி நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஐடியா. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் செஞ்சுட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.